வெல்கம் ஆல் லேர்ன் டு அன் சேனல்லேருந்து பிரவீன் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு தேவையான நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இன்றைக்கான வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி மூமெண்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டி மூமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, நம்ம மார்னிங் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் ரெண்டு ஜோனையுமே நமக்கு பிரேக் ஆகலை. பிரேக் ஆகிட்டு நமக்கு ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்கணும். அதே மாதிரி வேர்ல்டு மார்க்கெட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணால் தான் என்ட்ரி எடுக்கணும். பட் ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 15 மினிட்ஸ் கேண்டில் வைஸ் நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு ஓப்பனிங் 9:15 கேண்டில்லே நமக்கு கேண்டில் க்ளோசிங் வைக்கிறப்ப ஃபஸ்ட்டு கேண்டில்லே செல்லர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருந்திருக்காங்க. அது எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, கேண்டிலோட பாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். பட் ஆனால் விக்கு கீழே இருக்குது. ஸோ விக்கு கீழே அதிகமாக இருக்குன்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம் மார்க்கெட்டில். ஸோ அதே மாதிரி காலையில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வால்யூம் அதெல்லாம் செக் பண்ணி சில பேர் ட்ரேட் எடுப்பாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி மார்னிங் வைஸ் நம்ம பார்த்துருந்தோன்னா, கால் ஆப்ஷன்லேயும் சரி புட் ஆப்ஷன்லேயும் சரி ரெண்டுலேயுமே பெருசாக வால்யூமே இல்லை. அதே மாதிரி நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நமக்கு கோட் ஆகவே இல்லை. ஸோ மார்க்கெட் அங்கேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அதனால் இன்றைக்கி மோஸ்ட்லி நோ ட்ரேட் டேவாக தான் இருந்துச்சு. அண்டு இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் ரேஞ்ச் எங்கே ட்ரா பண்ணியிருந்தோமோ அங்கேயே தான் கம்ப்ளீட் ஆகிடுக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்றது இப்போ பார்ப்போம். ஸோ நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டண்ட்டாக 19,418 எடுத்திருக்கேன். அண்ட் சப்போர்ட் லெவலாக 19,379 நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் இன்கேஸ் 19,418 பிரேக் ஆகிட்டு ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்கணும். அண்ட் நமக்கு வேர்ல்டு மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் மார்னிங்கே நீங்கள் 9:15க்கு மேலே ஒரு 9:20 9:25 அந்த ரேஞ்சிலே நான் ட்ரேட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வேர்ல்டு மார்க்கெட்லாம் செக் பண்ணணும். அண்டு ட்ரெண்ட் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு மேலே இருக்க பர்சன்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. நமக்கு மார்க்கெட் இன்றைக்கி -0.1 தான் க்ளோசிங்கே ஆகிடுக்கு. அதே மாதிரி நமக்கு +30 -30 இந்த ரேஞ்சை தாண்டி நமக்கு போகவே இல்லை. ஸோ மார்க்கெட்டில் நமக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வால்யூம் முக்கியம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் முக்கியம். ஸோ இது மூணுமே சப்போர்ட் ஆகிட்டு அண்ட் தென் நமக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். அண்டு லைவ் எக்ஸாம்பிள் இன்றைக்கான ட்ரேடு தான். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் ஆகிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருந்தோன்னா கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் இருந்திருக்கும். ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸாக நமக்கு கவர் ஆகிடுக்கும். அது தவிர நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் மோஸ்ட்லி ஹிட் ஆகிருக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு இன்றைக்கி 19,418 நான் மார்க் பண்ணியிருக்கேன் ரெசிஸ்டன்ட் லெவலாக. அந்த லெவல் நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா 19,300 கால் ஆப்ஷன் எடுக்கலாம். அண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. இன்றைக்கி என்ன போட்டிருக்கோமோ அதே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டு நமக்கு பிரேக் ஆகி தான் ஆகணும். அண்ட் இன்கேஸ் நமக்கு சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆச்சுன்னா 19,500 புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டு நம்மளோட ஒன் டே ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நமக்கு கன்சால்டேஷன் ஜோன்லேயே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ரொம்பவே கன்சால்டேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இன்கேஸ் நாளைக்கு நமக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் நல்ல ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷனில் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு டோஜி 2 days பேக் இருந்த டோஜி க்ராஸ் ஆகிடுக்கு. பட் ஆனால் அது க்ராஸ் ஆகிட்டு நமக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை அப் சைடில். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு இன்கேஸ் அந்த டோஜி லைனை க்ராஸ் ஆகிட்டு மேலே போச்சுன்னா நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்க ஜோன்ஸில் தான் போயிட்டு நிற்கும். ஸோ அந்த லெவல் வரைக்கும் நமக்கு கால் ஆப்ஷன் சைடுக்கு மூவ்மெண்ட் இருக்குது. சப்போஸ் நமக்கு ரிவர்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாப்பிங் ஒரு 18,900 அந்த ரேஞ்சுக்கு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலுமே நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். அண்டு மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் எது பிரேக் ஆகுதோ அந்த லெவல் மார்க் பண்ணிவிட்டு ப்ராப்பர் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. அண்டு நாளைக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக தான் இருக்கும். அண்ட் லேர்ன் டு அண்ட் சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் அண்ட் நாலேஜபிளாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.